6 அடி கூந்தல் வேணும்னா கருவேப்பிலை மட்டுமே போதும். ஆனா இப்படிதான் அதை பயன்படுத்தணும். முடி வளர வேண்டிய பொருட்கள்ல முக்கியமானது கறிவேப்பிலை தான். முடி வளர வேண்டிய பொருட்கள்ல கறிவேப்பிலை ஒன்ன மட்டுமே வச்சு கூந்தலோட மொத்த பிரச்சனையும் சரி செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியுங்க. நீளமான முடியை விரும்புற பெண்களுக்கு அடர்த்தி குறையாம அழகாய் கூந்தலை வளர்க்கறதுல பெரிதும் உதவி செய்யுது இந்த கருவேப்பிலை. அதோட இதை யூஸ் பண்றதும் ரொம்பவே ஈஸி தான். கருமையான அடர்த்தியான கூந்தல் வேணும் அப்படின்னு விரும்பாதவங்களே கிடையாது இல்லையா? இது கூந்தலோட வளர்ச்சியையும் அதிகப்படுத்துது, கூந்தல்ல உண்டாகிற பிரச்சனையும் சரி பண்ணுது. இன்னும் கூடுதலா விரைவில் நரைமுடி வளராம தடுத்து முடிக்கு கருமை நிறத்தையும் கொடுக்கும். கூந்தலோட வளர்ச்சிக்கு கருவேப்பிலை எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். தினமும் 6 இலைகள் போதுங்க. தினமும் காலையில வெறும் வயிற்றுல கருவேப்பிலை இலை 6 இல்லைன்னா 5 இலைகளை எடுத்து வாயில போட்டு நல்லா அரைச்சு மென்னு உமிழ் நீரோட கலந்து மென்னு சாப்பிடுங்க. சரிங்களா? இப்போ வெயில் காலம்தான் அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, அது கூடவே வந்துட்டு நீங்க தயிர் இல்ல மோர் அப்படி நீங்க இது பண்ணலாம். இல்ல மோர்ல கருவேப்பிலை இலைகளை அப்படியே போட்டு பச்சையா போட்டு அப்படி கூட நீங்க கடிச்சு சாப்பிடலாம். கருவேப்பிலையில கார்பசோல் ஆல்கலாய்டுகள் இருக்கு. இவை பாத்தீங்கன்னா பாக்டீரியாவை எதிர்க்கிற சக்தியை உடலுக்கு கொடுக்குதுங்க. கருவேப்பிலையில இருக்கிற விட்டமின் ஏ கண்கள்ல கார்னியா சேதமடையாமலும் கண் பார்வை குறைபாடு இல்லாமலும் பாதுகாக்கும். உடலுக்கு தர்ற நிறைவான ஆரோக்கியம் போன்றே கூந்தல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குது. சரி, கருவேப்பிலையில புரதமும் பீட்டா கரோட்டினும் அதிகமா இருக்கு. முடி வளர்ச்சி என்ன பண்ணும்? இந்த ரெண்டுமே அதிகரிக்கும். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கூந்தலுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். கருவேப்பிலையே மென்னு சாப்பிடும் போது பலனும் அதிகமா நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கருவேப்பிலை பொடி அது நீங்க செஞ்சும் சாப்பிடலாம். உணவுல இருக்கிற கருவேப்பிலையும் தூக்கி எறியாம இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவீங்க, வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. கூந்தல் தைலமாவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எந்த பொருளுமே வெளியில விலை கொடுத்து வாங்க முடியலனாலும் கூந்தலை அழகா வளர்க்க முடியும். தலையில வைக்கிற தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போதுங்க. கருவேப்பிலை காம்பை நீக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இருக்கு பாத்தீங்களா, அதோட காம்பை நீக்கி வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில, அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படின்னா, அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல தண்ணி ஊத்திட்டு அதுக்கு உள்ள என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அதுல ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் விடணும். ஸோ இதுதான் டபுள் பாயிலிங். ஸோ இதுதான் டபுள் பாயிலிங் மெத்தட் முறை. சரிங்களா? ஸோ இப்போ லேசா சூடேறுமா, அந்த கருவேப்பிலையை நறுக்கி அப்படியே அதுல சேர்த்துக்கணும். ஸோ தேங்காய் எண்ணெயை டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில லேசா சூடு பண்ணிக்கணும். கருவேப்பிலையை நறுக்கி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா தினமும் கூந்தலோட வேர்பகுதி முதல் நுனி வரைக்கும் நீங்க தடவி வரணும். அப்படி ஸ்டோரேஜ் பண்ணி நீங்க கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கும் போது அது ரொம்ப நாளுக்கு வரும், கெடாம இருக்கும். சரிங்களா? அதிக எண்ணெய் வேணாம் அப்படின்னு சொல்றவங்க கூட தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை லேசா சூடேச்சு தலை முழுக்க தடவி ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஹேர் பேக்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம். கூந்தலுக்கு ஹேர் பேக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கூந்தல் பேக் எல்லாமே கூந்தலோட வளர்ச்சி அப்படின்றத தாண்டி கூந்தலுக்கு வலு கொடுக்கணும். அதை சிறப்பா செய்ய கறிவேப்பிலை உதவும். எப்படிங்க கருவேப்பிலை சாப்பிட்ட முடியல? அம்மா அதுல பீட்டோ கரோட்டின் எல்லா விட்டமின்ஸும் எல்லாமே இருக்கு. சரிங்களா? சோ அதனால கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதான் நம்ம நம்பணும். அண்ட் கருவேப்பிலையை கொஞ்சம் தண்ணீர்ல ஊற வச்சு தயிர் கலந்து அரைச்சுக்கோங்க. குளுமையா, அது ரொம்ப உங்களோட பாடி சில்னஸ் ஆயிரும் அப்படின்னா கொஞ்சம் மிளகு நீங்க சேர்த்துக்கலாம். அதிக வறட்சி, அதாவது ட்ரை ஹேர் இருக்கு அப்படின்னா விட்டமின் இ ஆயில் அந்த கேப்சூல் 3ல இருந்து ஒரு 5 வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம், உங்க முடியோட லென்த்தை பொறுத்து. எண்ணெய் பசை கொண்ட கூந்தலை கொண்டிருக்கவங்க எண்ணெய்க்கு மாற்றா எலுமிச்சை சாறு நீங்க சேர்த்துக்கோங்க. இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கூந்தலை சுத்தமா அலசி எடுத்துக்கணும். கூந்தல்ல அழுக்கு படிஞ்சிருந்தா அவை கூந்தல்ல ஒட்டுறதுல சிரமத்தை உண்டாக்கும். கூந்தலோட ஸ்கால்ப்ல இருந்து வேர் வரைக்கும் தேய்ச்சி நல்லா ஊற விடுங்க. 2 3 மணி நேரம் வரைக்கும் நீங்க நல்லா ஊற விட்டுறலாம். சரிங்களா? அப்போ முதல் நாள் நல்லா எல்லாம் உங்க தலையை ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா சுத்தமான தலையில அந்த ஸ்கால்ப்ல இருந்து வேர் வரைக்கும் அப்படியே நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணிட்டு 2 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் சுத்தமான நீர்ல ஷாம்பு சேர்க்காம வெறுமனே சுத்தமான நீர்ல அலசி எடுத்துங்க. வர ஒரு முறை இல்லைன்னா 2 முறை, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரிசல்ட் கிடைச்ச உடனே கண்டிப்பா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி கருவேப்பிலை தண்ணீர் கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க. முடி உதிர்வு, கூந்தல் பிளவு பிரச்சனை இருந்ததுன்னா கருவேப்பிலை தண்ணீரை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா முடியை அலசலாம். கருவேப்பிலை இருக்கு பாத்தீங்களா, அதை கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கெட் நீர்ல அப்படியே ஊற விட்டுருங்க. 8 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணீர்ல உங்களோட கூந்தலை அலசிட்டு வாங்க. கருவேப்பிலை ஊற வச்ச அந்த தண்ணீர்ல மெல்லிய துணியை நினைச்சு தலையில கட்டிக்கோங்க.
ஸோ துணியோட ஈரம் வந்து காய காய திரும்ப திரும்ப நினைச்சு உங்க தலையில கட்டணும். தொடர்ந்து 6 முறை வரைக்கும் இப்படி நீங்க வந்து செய்யலாம். கூந்தலுக்கு வலு கொடுத்து உதிர்வை வந்து தடுக்க செய்யும். இதுக்கு பதிலாக வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, சளி பிடிச்சிங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா ஒரு நல்ல கேள்விதான் இது. ஸ்ப்ரே பாட்டில் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஸ்ப்ரே பாட்டில் அது வந்து தண்ணீர், அதாவது அந்த கருவேப்பிலை தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி நீங்க வந்து ஒவ்வொரு அந்த முடி வேர்க்கால்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, அந்த முக்கியமான ஒண்ணு நீங்க மசாஜ் பண்ணணும். அதுதாங்க மெயின். ஒரு 5 நிமிஷத்துக்காவது நீங்க வந்து நல்லா உங்க தலையில ஸ்கால்ப்ல வந்து மசாஜ் பண்ணுங்க. அப்பதான் அந்த ரூட்ஸ்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா வந்து முடி வந்து வளரும். சரிங்களா? கூந்தல் வெடிப்பு, நுனிப்பிளவு, இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி பண்ணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், கூந்தல் வெடிப்பு இருக்கு, நுனியில வந்து அந்த பிளவு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா முடியை வந்து இப்படி முறுக்குனீங்கன்னா அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அது வந்துட்டு நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? கட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. புது முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அண்ட் இருக்கிற முடி கண்டினியூவா வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. தினமும் வந்து இதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. வாரத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தண்ணிய லேசா சூடு பண்ணிட்டு நினைச்சு கட்டிக்கோங்க. ஒரே வாரத்துல முடி உதிர் பிரச்சனை குறையும், பிளவு இல்லாம இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் இப்ப ஃபேஸ் பண்றது இளநரை. ஸோ இந்த இளநரை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயம் அருமருந்துன்னா அது கருவேப்பிலை தான். ஏன்னா இதுல இருக்க பீட்டா கரோட்டின் என்ன பண்ணும்னா முடியோட அடர்த்தியை அதிகரிக்க உதவுறதோட இளநரை பிரச்சனை வராம தடுக்கும். இயற்கை முறையில ஹேர் டை யூஸ் பண்ணும் போது கருவேப்பிலை பொடியும் சேர்த்துக்கோங்க. இளநரை பிரச்சனை இன்னைக்கு இள வயசுல எட்டி பார்க்க காரணம் உணவு பழக்கம் தாங்க. இயற்கை தந்த உணவுப் பொருட்களே நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் சருமத்தையும் பாதுகாக்க செய்யும் போது செயற்கை நாம நாட வேண்டியதில்லை. பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட், அந்த ஃபுட் இந்த ஃபுட் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கனால ரொம்ப அந்த கூந்தல் வளர்ச்சி வந்து ரொம்ப ஆபத்துல போய் முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து வளரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கணும்னு சீக்கிரமாவே நரைச்சு போயிடுது அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கருவேப்பிலையை நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். உள்ள இன்டேக்கா எடுத்துக்கணும், அவுட்டேக்கா எடுத்துக்கணும். இதுதான் விஷயம். கூந்தல் பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு மெயினான விஷயம் இது. அதாவது வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, எந்த விதமான கூந்தல் பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது. பெண்களுக்கு இணையா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுமே வந்து கூந்தல் பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே எல்லா வயதினருக்கும் பொருந்துறதுதான். சின்ன குழந்தைங்க ட்ரை பண்ணாதீங்க, பெரியவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீளமான முடி சாத்தியம் தாங்க. ஸோ இப்போ வளரும் அப்போ வளராது அந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து நினைக்க வேணாம். கண்டிப்பா வந்து என்னன்னா நிச்சயமா நீங்க வந்து நம்பிக்கையோட பண்ணுங்க, வளருங்க, முடி வளரும். ஓகேவா? முடி வளரும். அது மட்டும் இல்லாம முடி சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் இணையும். நிறைய பேருக்கு பொடுகுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க உங்களோட ஃபீட்பேக்கை. உங்களோட ஃபீட்பேக்கை பார்க்குற எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அவங்களும் நல்லது அனுபவிச்சுட்டு போட்டோம் இல்லையா? சரி, ஓகேங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு நீங்க அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களை நான் வேறொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.